20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது. மூஞ்சில துப்பிட்டு ஓடி போயிட்டாங்கல்ல. வேலுச்சாமி அவங்களை பேசுறதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? திமுகவை டாரெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அங்களை பார்த்து துரோகிகள்ங்கிறாங்க, அவங்க இவங்களை பார்த்து துரோகிகள்ங்கிறாங்க. அவங்க ஏதாவது மீட்டிங் வச்சா போய் அடிச்சு துரத்தி விடுறாங்க. சண்டை பாத்தீங்களா இல்லையா? தாவுடா தாவு சோழன்னு பறந்து வந்து அடிச்சாங்க பத்தியா இல்ல? திமுக காரங்க பறந்து வந்து போலீஸ்காரங்க நடுவில் வந்து கும்முன்னு எடுத்து அனுப்புனாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ரணகலமா அப்படியே நேருக்கு நேரம் பார்த்தாலே பாகுபலியில பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே சண்டைன்னு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க? இது பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல, அங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு கேட்பாங்களா? அது மாதிரி கனிமொழி அக்கா, நாங்க இவங்களோடலாம் உட்கார மாட்டோம், எங்களுக்கு வந்து சீட்டு மாத்தி கொடுங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கனிமொழி அக்கா போய் கேட்டாங்க பார்லிமெண்ட்ல. அப்பயே நமக்கு தெரியும் உங்களுக்கு இதாயிடுச்சுன்னு. அடுத்து இப்ப இண்டி கூட்டணியில கலந்துக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லதான் புள்ளி வச்ச கூட்டணி ஆளுக்கு ஒரு புள்ளியா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்க திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிதான், டிஎம்சிலையும் அங்க அந்த அம்மா கட்சியில ஆள் இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு 80ல கிட்டத்தட்ட 20 பேரை நம்ம தான் வந்திருக்காங்க. மீதி எல்லாம் போனே எடுக்கலையா. இனிமே அந்த கட்சி இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்ப இனிமே புள்ளி வச்ச கூட்டணிங்கிறது என்ன ஆக போதோ இனிமே. அவ்வளவுதான் அது.